செமையாக இருக்குது. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் அவகாடோ குக்கும்பர் சாலட். இந்த சாலட் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, அவகாடோ இதை பாதியாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும், பாதி ஸ்லைஸ் போதும். அதுக்கப்புறம் குக்கும்பர், செரி டொமேட்டோ, ஆனியன், லெட்டூஸ், லெமன், கொரியாண்டர். இப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்து அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற குக்கும்பர், ஆனியன், பொடியாக கட் பண்ண லெட்டூஸ், டொமேட்டோ, அப்புறம் அவகாடோ, கொரியாண்டர், ஒரு பாதி லெமன் அதில் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் பெப்பர் தூவிக்கோங்க. அது கூட ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் போதும், அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர், அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ த சிம்பிள் அவகாடோ குக்கும்பர் சாலட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு அவகாடோ குக்கும்பர் சாலட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் சாப்பிட போகிறேன். இந்த அவகாடோ இருக்கான்ல, இவனுக்கு பார்த்திங்கன்னா கொழுப்பு கொஞ்சம் அதிகம். ஏன்னா இந்த 100 grams ஆஃப் அவகாடோவில் பார்த்திங்கன்னா 10 grams ஆஃப் கொழுப்பு வந்து இருக்கும். ஆனால் இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிட்லாமா, கொழுப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வரலாம். கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிட்லாம். இதை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஏன் இதை சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் இருக்கிறது எல்லாமே வந்து குட் ஃபேட், நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஃபேட்டு. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறதில்ல. உங்களுக்கு உடம்புக்கு வந்து டெய்லி ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபேட் வந்து தேவை. நீங்கள் ஈவன் வந்து பாயில்டு எக்கு எடுத்தாலும் அதில் இப்போ ஒரு 5 எக்கு சாப்பிட்றீங்கன்னா அதில் வந்து ஒரு எக்கோட முழுசாக அந்த எல்லோவோட சாப்பிட சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து உடம்புக்கு குட் ஃபேட் தேவை அப்படிங்கிறதுனால தான். சீரியஸ்லி கைஸ், செமையாக இருக்குது. அந்த அவகாடோ வந்து நல்லா சாஃப்டாக பட்டர் மாதிரி இருக்குது. இதோட இன்னொரு பேர் வந்து பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். தென் இந்த அவகாடோ சாலடோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா ஃபுல்ஃபில்லிங்காக சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நேரம் வரைக்கும் பசி எடுக்காது. இந்த அவகாடோவை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் சாப்பிட்லாம். இந்த அவகாடோ சாலடுக்கு பெருசாக ஒன்றும் நீங்கள் ட்ரெஸ்ஸிங்னு சொல்லி பண்ணவே தேவையில்லை. ஏன்னா இதுவே ஒரு பட்டர் மாதிரி இருக்கிறதுனால அதே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னாவே சூப்பராக இருக்குது. ஃப்ரூட்லேயே ஹை கேலரி ஃப்ரூட் அப்படின்னு சொன்னால் இந்த அவகாடோ தான். இந்த அவகாடோ நல்லா பட்டர் மாதிரி இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கே ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா இருக்குது இதோட ஃபீல். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் டன். நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்னோடு சேர்ந்து பயணம் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.